ஜெய் ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே. உலகம் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறது. ஆப்பிரிக்க மண்ணில் நடந்த அந்த சந்திப்பு வெறும் வழக்கமான மாநாடு அல்ல, அது உலக அரசியலின் சமநிலையை மாற்றியமைத்த ஒரு வரலாற்று திருப்புமுனை. ஜோனஸ்பர்க் G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை உலக அரங்கில் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வளர்ந்த நாடுகள் காத்திருக்க, வளரும் நாடுகள் மோடியின் பின்னால் அணிவகுத்தன. அந்த மாநாடு இந்தியாவிற்கும் உலகிற்கும் எவ்வாறு ஒரு புதிய பாதையை அமைத்துக் கொடுத்தது என்பதை பார்ப்போம். பிரதமர் மோடியின் மையமான அழைப்பு என்ன தெரியுமா? 3 முக்கிய ஜனநாயக நாடுகள், 3 பெரிய பொருளாதாரங்கள் இணைய வேண்டும் என்பதே அது. இது ஒரு வெறும் முழக்கமல்ல, மாறாக உலக ஒழுங்குமுறையை மறுசீரமைக்க இந்தியா முன்வைத்த ஒரு வரைபடம். G20 மாநாட்டின் முடிவில் வர்த்தகம், கலாச்சாரம், முதலீடு, தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் முக்கியமான கனிமங்கள் உள்ளிட்ட பல துறைகளில் இந்தியா தென்னாப்பிரிக்க கூட்டாண்மை வலுவான மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டது. தென்னாப்பிரிக்காவின் தலைமைத்துவத்தை மோடி மனதார பாராட்டினார். G20 போன்ற மாநாட்டை நடத்த முடியுமா என்ற சந்தேகத்துடன் தென்னாப்பிரிக்கா ஈடுபட்டதாகவும், ஆனால் வெற்றிகரமாக நடத்தி முடித்ததாகவும் அதிபர் சிரில் ராமபோசாவே மோடியிடம் கூறியிருக்கிறார். உலக பிரச்சினைகளில் ஒற்றுமையை உருவாக்கியமைக்காக மோடி பாராட்டு தெரிவித்தார். இந்த மாநாட்டின் கருப்பொருள் ஒற்றுமை, சமத்துவம், நிலைத்தன்மை என்றிருந்தது. மேலும் இங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அமெரிக்க பிரதிநிதிகளின் அழுத்தம் இருந்தபோதிலும் பாரம்பரியத்தை மீறி G20 அறிக்கையை அனைத்து தலைவர்களும் மிக வேகமாக ஏற்றுக்கொண்டனர். இது இந்தியாவின் ராஜதந்திரத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். மாநாட்டின் மையப்பகுதியாக இருந்தது இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா தலைவர்களின் சந்திப்பு. மாறிவரும் புவிசார் அரசியலில் இந்த 3 நாடுகளின் முக்கியத்துவத்தை மோடி உலக அரங்கிற்கு தெளிவுபடுத்தினார். 3 கண்டங்கள், 3 பெரிய ஜனநாயக நாடுகள், 3 பெரிய பொருளாதாரங்கள் இணையும் தளம் IBSA என்று அவர் அழுத்தம் கொடுத்தார். மோடி உலக நாடுகளின் மனச்சாட்சியை உலுக்கினார். அவர் எழுப்பிய மிக கடுமையான கேள்வி இதுதான்: நம்முடைய எந்த நாடும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராக இல்லை. இது எதை காட்டுகிறது? உலக ஆளுமைகள் இன்றைய உலகிற்கு அங்கீகாரம் வழங்குவதில்லை. இது ஒரு தேர்வு அல்ல, மாறாக உலக ஆளுமைகளை சீர்திருத்துவது இக்காலத்தின் அவசியம் என்று மோடி வலியுறுத்தினார். உலக அரங்கில் மோடி மீண்டும் வலியுறுத்திய முக்கிய கொள்கை, தீவிரவாதத்திற்கு எதிரான செயலில் இரட்டை அளவுகோல்கள் இருக்கக்கூடாது. மற்ற நாடுகள் உறுதியான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டோ அதிகாரம் பெற்ற நாடுகள் தங்களுக்கு ஏதுவாக ஐநாவை வழிநடத்தி செல்வதை வளரும் நாடுகள் எதிர்க்க வேண்டும் என்று மோடி அழைப்பு விடுத்தார். இந்த சீர்திருத்த கோரிக்கைக்கு அனைத்து நாடுகளும் தங்கள் ஒருமனதான ஆதரவை வெளிப்படுத்தின. மனிதர்களை மையமாகக் கொண்ட வளர்ச்சியை உறுதி செய்வதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை மோடி வலியுறுத்தினார். UPI போன்ற டிஜிட்டல் நிதித்தளங்கள், கோவின் போன்ற சுகாதார தளங்கள், இணைய பாதுகாப்பு கட்டமைப்புகள் போன்ற இந்தியாவின் வெற்றிகளை உலகிற்கு கொண்டு செல்ல அவர் ஒரு புதிய முன்மொழிவை வைத்தார். IBSA டிஜிட்டல் இன்னோவேஷன் அலையன்ஸ் உருவாக்கப்பட வேண்டும். நிலையான எதிர்காலத்திற்கான மோடியின் அடுத்தபடி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சர்க்குலேட்டரி இனிஷியேட்டிவ். இந்த முன்முயற்சியின் நோக்கம் மினரல்ஸ் மறுசுழற்சி, நகர சுரங்கம் அர்பன் மைனிங் மற்றும் செகண்ட் லைஃப் பேட்டரிஸ் போன்றவற்றை ஊக்குவிப்பதாகும். இது வளரும் நாடுகளுக்கு, குறிப்பாக உலகின் தெற்கு பகுதி நாடுகளுக்கு, தங்கள் சொந்த கனிம வளங்களிலிருந்து அதிக நன்மை பெற உதவும். இந்த மாநாட்டில் ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் இந்தியா ஆகிய 3 தலைவர்களும் சந்தித்து சுத்தமான ஆற்றல், முக்கியமான கனிமங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை குறித்து புதிய ஒத்துழைப்பு வழிகளை மேற்கொள்ள ஒப்புக்கொண்டனர். இது ஒரு புதிய உலகளாவிய முக்கோண கூட்டணியின் தொடக்கம். நவம்பர் 22ஆம் நாள் மோடி முன்வைத்த மற்ற வலியுறுத்தல்கள் மிக முக்கியமானவை. 1. உலக வளர்ச்சி நிறுவனங்களை மீண்டும் சீராய்வு செய்ய வேண்டும். 2. போதைப் பொருள் தீவிரவாத இணைப்பை எதிர்க்க G20 முயற்சி செய்ய வேண்டும். 3. உலக சுகாதார அணியை உருவாக்க வேண்டும். மாநாட்டில் மோடி பல உலக தலைவர்களை சந்தித்தார். பிரிட்டன் பிரதமர் கயர் ஸ்டாமர், பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான், பிரேசில் அதிபர் லூலா, மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் உள்ளிட்ட தலைவர்களுடன் மிகச் சிறந்த கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றன. மலேசிய பிரதமருடனான சந்திப்பில் இரு நாடுகளும் இருபக்க ஒத்துழைப்பை மேலும் விரிவாக்க விரும்புகிறது என்று மோடி குறிப்பிட்டிருந்தார்.
பிரிட்டன் பிரதமரை சந்தித்த பிறகு இது இந்தியா பிரிட்டன் உறவுக்கு புதிய ஆற்றலை அளித்துள்ளது என்று மோடி தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்தார். இந்த மாநாடு குறித்து இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், வர்த்தகம், முதலீடு, சுரங்கம், முக்கிய கனிமங்கள், செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் திறன் மேம்பாடு, உணவு பாதுகாப்பு மற்றும் இளைஞர் பரிமாற்றங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக உறுதி செய்தார். இது இந்தியா வெறும் பேசுவதோடு மட்டும் இல்லாமல் உறுதியான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது என்பதை காட்டுகிறது. இந்தியா இன்று உலகிற்கு வழிகாட்டும் ஒரு நிலையில் இருக்கிறது. இந்தியா பொது அமைதியை எதிர்பார்க்கிறது. ஆனால் சீனா, அமெரிக்கா, பாகிஸ்தான் போன்ற சில நாடுகள் இந்த அமைதியை விரும்பவில்லை என்ற உண்மைக்கு நடுவில் பிரதமர் மோடி அனைத்து உலக அரங்கிலும் தீவிரவாதத்திற்கு எதிராக உலகம் ஒன்று திரள வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். இந்த G20 மாநாடு இந்தியாவின் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டுக்கு உலக நாடுகளின் ஏகோபித ஆதரவு உள்ளது என்பதை உறுதி செய்தது. ஜோனஸ்பர்க் G20 உச்சி மாநாடு இந்தியா உலக வழிகாட்டி என்ற நிலையை உறுதிப்படுத்தியது. ஐநாவில் சீர்திருத்தம், தீவிரவாதத்திற்கு எதிரான கூட்டு முயற்சி, வளரும் நாடுகளுக்கு உதவும் தொழில்நுட்பம் மற்றும் கனிம சுழற்சிக்கான முயற்சி என மோடி வகுத்தளித்த அஜெண்டாக்கள் இந்தியா வெறும் பயனாளியாக அல்ல, மாறாக உலக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் ஒரு தலைமையின் கீழ் செயல்படுகிறது என்பதை காட்டுகிறது. மாநாட்டின் விளைவுகள் உடனடியான பலனை தரத் தொடங்கியுள்ளன. ஆனால் ஐநா சீர்திருத்தம், தீவிரவாதத்திற்கு எதிரான நிரந்தர ஒத்துழைப்பு போன்றவற்றில் வெற்றியை அடைய இந்தியா இன்னும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இந்த வெற்றி மோடியின் தொலைநோக்கு பார்வை மற்றும் உலக நாடுகளுடனான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்தியாவிற்கு ஒரு உத்வேகத்தை தந்துள்ளது. ஜோனஸ்பர்க் மாநாட்டின் தாக்கம் குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் வழங்கியுள்ளோம். புதிய உலக ஒழுங்கில் இந்தியாவின் பயணத்தைக் காண காத்திருப்போம். இணைந்திருங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.